இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. கேட்டுட்டு இருக்கேன்ல. ஜனனி என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? காவேரிக்கு என்னாச்சு? ஜனனி என்னன்னு சொல்லிட்டாரு. நானும் காவேரியும் கோயிலுக்கு போற வழியில 4-5 பேரு வந்து காவேரிய கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க. நான் கத்த முயற்சி பண்ணேன், என்ன அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டாங்க. காவேரிய தூக்கிட்டு போயிட்டாங்க. சிவா, என்னமா சொல்ற? காவேரி தூக்கிட்டு போயிட்டாங்களா? இந்த ஊர்ல எவனுக்கு அந்த தைரியம் இருக்கு? என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அவங்க எல்லாம் யாருன்னே தெரியல அங்கிள். திடீர்னு கார்ல வந்து காவேரிய தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னடி சொல்ற? என் காவேரிக்கு என்னாச்சு? காவேரி காவேரி அம்மா 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 சொல்லு. அம்மா இங்க பாரு. என்னாச்சு? தண்ணி எடுத்து வா. அம்மா அம்மா கடுத்துறமா. அம்மா கண்ணை திறந்து பாருங்க. அத்தை, அம்மா அம்மா கொடுங்க. தெளிங்க சீக்கிரம். அம்மா 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 இங்க பாருமா. சொல்லு. சொல்லு. என்னங்க என்னாச்சுமா? காவேரிடா, காவேரிங்கடா. ஒண்ணாக கவலைப்படாத. பிரசிடென்ட் துளசி, என்னைக்காவது என்கிட்ட வந்துதான் ஆகணும்னு நினைச்சேன். வந்துட்ட. வா, இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. என் தங்கச்சியை கடத்திட்டாங்க. கடத்திட்டாங்களா இல்ல யாரையாவது காதலிச்சு ஓடிட்டாங்களா? சார், தயவு செஞ்சு கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க. சார், காவேரி அம்பலம் வீட்டு பொண்ணு, ஓடி போறவ கிடையாது. எல்லாரும் அப்படிதாங்க சொல்லுவாங்க. முதல்ல உட்காருங்க. பிரசிடென்ட் மேடம், நீங்களும் உட்காருங்க. சார், கோவிலுக்கு போகும்போது 4 பேர் கடத்திருக்காங்க சார். ஊரை தாண்டி போறதுக்குள்ள பிடிக்கணும் சார். அப்படியா? சார், விட்டா பிடிக்க முடியாது சார். ஏதா பண்ணுங்க சீக்கிரமா ப்ளீஸ். இருங்க சிவா, கடத்தவங்களோட பேரு, ஊரு, போட்டோ, அட்ரஸ் ஏதாவது இருக்கா? இன்ஸ்பெக்டர், என்ன பேசுறீங்க நீங்க? இந்த தகவலாம் நம்ம கிட்ட கொடுத்துட்டா கடத்துமா? என்ன சார் இவ்வளவு அசால்ட்டா பேசுறீங்க? பதட்டப்படாதீங்க. கடத்திட்டாங்கன்னா எங்க, எப்போ, எதுக்கு, இதெல்லாம் தெரிஞ்சாதானே உடனே ஆக்ஷன் எடுக்க முடியும். சிவா, இவர் முன்விரோதத்தை மனசுல வச்சுட்டு தான் இப்படி பேசுறாரு. சார், எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க சார். ஏதாவதுனா? நான் எதையும் மனசுல வச்சுக்கலையே. சார், உங்க மனசுல எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா என் மொபைல்ல இன்னும் அந்த வீடியோ இருக்கு. நான் இப்ப நினைச்சா கூட அதெல்லாம் சோஷியல் மீடியால போட முடியும். உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை இந்த வேலையில இருந்தே தூக்க முடியும். நீங்க ஒழுங்கா டியூட்டியை பண்ணி காவேரியை காப்பாத்துனீங்கன்னா நான் அமைதியா இருப்பேன். இல்ல இப்பவே அந்த வீடியோவை போட்டுருவேன்.